பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you're most welcome to the covenant of the day. And today is 18th July 2026, Saturday, சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமை காலையிலே உங்களை இயேசுவின் நாமத்திலே சந்திப்பதிலே ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். நேற்று இரவில் ஒருவரை சந்தித்தேன். வழியில் என்னை பார்த்து பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் சொன்னார். எனக்கு அவர் முகம் அவ்வளோ அறிமுகமானதாக தெரியல. அவங்க கவனம்லாம் நான் பார்ப்பேன் பாஸ்டர். இன்னொருத்தர் ஆண்டருக்குள்ளே வராரு, அவருக்கு உங்கள் கவனை நான் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன், ஜெபிங்க அப்படின்னு சொன்னார். சந்தோஷமாக இருக்குமா இருக்காதுங்களா? எல்லா துதியான மகிமை கர்த்தருக்கே உரியட்டும். சரி, இன்றைக்கான வசனத்தை பார்ப்போம். ரெவலேஷன் சாப்டர் 1 verse 18. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். I am he who lives and was dead, and behold, I am alive forevermore. Amen. And I have the keys of hell and of the death. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன். அல்லேலூயா. அருமையானவர்களே, மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் குறிய திறவுகோலை உடையவனாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனால் உயிரோடு இருக்கிறேன். இந்த உயிரோடு இருக்கிறவர் நான் மீண்டும் வருவேன் என்று சொல்லுகிறவர் என்ன சொல்கிறார்? என் கையில் திறவுகோல் இருக்குது. திறவுகோல் என்றால் கீ. எதுக்கு கீ? பாதாளம், ஹெல்லுக்கும் உரிய கீ அவர் கையில் தான் இருக்குது. பரலோகத்துக்கு போகிற, மோட்சத்துக்கு போகிற, எவனுக்கு போகிற கீ அவர்கிட்ட தான் இருக்குது. பாதாளம், மரணம் என்றால் என்ன அருமையானவர்களே? பாதாளம் என்பது நித்திய மரணம். ஏன்னோ பரலோகம் என்பது நித்திய வாழ்வு, எவர்லாஸ்டிங் லைஃப். அப்போ ஆண்டவர் எல்லாத்துக்கும் என்கிட்ட தான் கீ இருக்குது, சாவி இருக்குது. நான் தான் கதவு திறக்கணும், நான் தான் வழி, நான் தான் வாசல். ஐ எம் த டோ, ஐ எம் த வே. ஹீ இஸ் த டோ அண்ட் ஹீ இஸ் த வே. அவர் சொன்னதை இங்கே தரிசனமாய் யோவானுக்கு காட்டுகிறார், சொல்லுகிறார். நான் உயிரோடு இருக்கிறேன், நான் உங்களுக்காக மரித்தேன், நான் உயிரோடு எழுந்தேன். அந்த பாதாளத்திற்கும் மரணத்துக்கும் திறவுகோலை, அந்த கீயே அப்படின்னா அவர் தான் மெயின். அருமையானவர்கள், இந்த உலகம் அதை இன்றைக்கு மறுதளிக்கிறது, அதை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. ஏன்னா அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். இனம், நாடு, மக்கள், இப்படியெல்லாம் வேறுபாடு உள்ளதுனால, மொழி, அவர் வேறொரு இனத்தவர், அவர் மூலம் நான் எனக்கு ரட்சிப்பு கிடைக்கணுமா, அவர் வழியில் நான் போனோமா, என் இனத்திலே இல்லையா, இப்படியெல்லாம் ஒரு சிந்தனை. நாம் எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் இந்த மாதிரி சிந்தனையினால தங்களுக்குள்ளே ஒரு மனிதன் வழியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அப்படி பார்த்தீங்கன்னா தான் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இனத்திலும் ஒருவர் இருப்பார், இருவரை தேர்ந்தெடுத்து கொள்வார்கள் அவரை வழியாக வைத்துக்கொண்டு. ஏன்னா தங்கள் இனத்தில் உள்ளவர் ஒருத்தர் மேன்மையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் சேயிங்? தே சூஸ் தி ஓன் பீப்புள் ஆர் ஓன் நேஷன் டு பி a way or to be the door for the heaven. But it's not possible, dear brother and sister, because the scripture very clear. The Lord have a clear for the salvation for the total humankind. இந்த உலகத்தை அவர் நேசித்ததுனால இயேசுவை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து மனிதனாக வந்தார். அதான் சத்தியம். ஆனால் இன்றைக்கு இந்த இனம் என்ற அந்த வேறுபாட்டினுடைய உணர்ச்சி என்ன செய்கிறது? தங்களுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சில செய்திகளை மாற்றி உருவெடுத்து மக்களுக்கு ஏற்றவாறு திணித்து அதை என்ன செய்கிறாங்க, அதுதான் அவங்களுக்கு என்று காட்டுகிறார். நான் இந்த இனம், ஆகவே நான் இந்த இனத்தை சேர்ந்தவனுடைய போதனை வழி இதுதான் நமக்கு முக்கியம். ஏன் மற்றவங்களோட நம்ம போனோம் அப்படின்னா நம்ம தாழ்ந்தவங்களா, அல்லது இப்படியெல்லாம் பலவிதமான சிந்தனைகளை கொடுத்து இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தடை செய்கிறார்கள், தடையாக இருக்கிறார்கள். இன்ஃபேக்ட் அந்த சத்தியத்தை அறிய போது அந்த சத்தியம் அவங்களுக்கு விடுதலை கொடுக்கும். ஹல்லேலூயா. Dear brother and sister, whatever the entrance comes,
அவர்கள் கொண்டு வந்தாலும், dear brother and sister, when they came to know the truth will set them free. சத்தியத்தை அவர்கள் அறியும் போது அவர்களுக்கு சத்தியம் அவர்கள் விடுதலை கொடுக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஆகவே நீங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவருடைய அன்பை சொல்லுங்க, ஆண்டவருடைய நற்செய்தி சொல்லுங்க. யாரையும் தாக்காதீங்க, யாரையும் குறை சொல்லாதீங்க. இயேசு எதுக்கு வந்தார், அவர் என்ன செய்வார் என்று சொல்லுங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். ஆவியானவர் அங்கே கிரியை செய்வார். நிச்சயமாக அவருடைய வல்லமையை நீ காண்பீர்கள். ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நீர் மரித்தீர், உயிரோடு எழுந்தீர், இன்றைக்கு உயிரோடு இருக்கிறேன், நீர் மீண்டும் வருவீர். மரணம் பாதாளத்தினுடைய திறவுகோல் உன் கையில் இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே, உம்முடைய நற்செய்தி அறியாத ஜனங்கள் அறிய உதவி செய்யுங்க ஆண்டவரே. பாதாளத்திற்கு போகாதபடி, நரகத்திற்கு போகாதபடி அப்பா அவர்கள் உம்மை காண உதவி செய்யுங்க. Help them to see you, Lord, because you are the way, you are the door. சாத்தான் கொண்டு வருகிற தடைகளை இயேசுவின் நாமத்திலே முறியடிக்கிறோம். துதிகன மகிமையும் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவினுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். Dear brother and sister, சகோதரனே சகோதரியே, He is the way, He is the door. Take care and God bless.